ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சின்னவருக்கு லாஸ்ட் வீக் சும்மா சிம்பிளாக வீட்லேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எப்படி வீட்டை சும்மா சிம்பிளாக டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேக் கட் பண்ணுற இடத்துல பின்னாடி வந்துட்டு பலூனாலே டெக்கரேட் பண்ணிடலாம். நான் தம்பியை வந்து மந்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் பேக்ரவுண்டில் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அது கூட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு லெட்டர் பேனர் வச்சு டெக்கரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்கால் ஒரு ஷாப்பில் தாங்க வாங்கினேன். என்னென்ன வாங்கியிருந்தேன்னா, ஹாப்பி பர்த்டேன்னு டேகு, அப்புறம் வந்துட்டு இந்த மந்த்து ஃபோட்டோ ஓட்டுற மாரி ஒரு ஷீட் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு 3 கலர் பலூன் வாங்கினேன். அப்புறம் டபுள் சைட் டேப்பு, அப்புறம் கலராக த்ரெட்டு வாங்கியிருந்தேன். அது எதுக்குன்னா வந்து சீலிங்கில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல தான் சரி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இங்கே வந்து ஜன்னல் கிட்ட வந்துட்டு அப்பாவோட பழைய வேஷ்டியை மாட்டிடலான்னு சொல்லிட்டு அப்பாட்டேருந்து ஒரு பழைய வேஷ்டி எடுத்துட்டேன். எனக்கு ஹெல்ப்பாக வந்துட்டு என் அத்தை பசங்க தான் வந்து டெக்கரேட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹைட் எட்டலன்னு சொல்லிட்டு சேர் போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கடைசி அப்போயும் எனக்கு ஹைட் எட்டலை. இதுலேயே இந்த வேஸ்டியை வந்துட்டு 2 பக்கமும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடலான்னு சொல்லிட்டு டபுள் சைட் டேப் வச்சு தான் ஒட்டியிருந்தேன். அந்த நேரத்துக்கு எங்கள் அத்தையோட சின்ன பையன் வந்துட்டான். இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பையன் பர்த்டே டெக்கரேஷன் வந்துட்டு இதோட சூப்பராக பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்துட்டு என்னோட தங்கச்சி, சித்தி பசங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு இவங்க 2 பேர் தான், அதனால இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பையனோட டெக்கரேஷன் வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வேஷ்டி தடை டபுள் சைட் டேப் போட்டால் ஒட்டிடும்னு நினச்சேன். பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டபுள் சைட் டேப்பு சுத்தமாக ஒட்டவே இல்லை. காற்றடிச்சு விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதை பாருங்க, ஏற்கனவே பின்னாடி ஒட்டினது விழுந்துட்டு பாருங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே இது இப்படி தாங்க இருந்துச்சு. அப்பப்போ ஒட்டி மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஹாப்பி பர்த்டே வந்துட்டு எப்படி ஓட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டிடலாமா, இல்லை ஹாப்பி தனியாக பர்த்டே தனியாக ஓட்டலாமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹாப்பி தனியாக பர்த்டே தனியாக ஓட்டினோம்னா கொஞ்சம் வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சரி தனித்தனியாக ஓட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்ஸ்லாம் தனித்தனியாக இருந்தது. அதை வந்துட்டு டேக்கில் கோத்துட்டு இருந்தோம். டிவியில் சாங் போட்டு விட்டுட்டே டெக்கரேஷன் பண்ணோம்னா டைம் போகிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் பசங்களும் கொஞ்சம் வேலை செய்வாங்க சுறுசுறுப்பான்னு சொல்லிட்டு டிவியில் பாட்டு போட்டுகிட்டே வேலை செஞ்சிட்டு இருந்தோம். திரும்ப பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து விழுந்துடுச்சு. சரி காற்றடிக்கிறதுனால தான் விழுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜன்னலையும் சாத்தி பார்த்தோம். அப்போயும் சரி ஆகலை. ஜன்னல் சாத்தியுமே வந்துட்டு ஸ்க்ரீன் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. பசங்க வந்துட்டு ஹாப்பி லெட்டரை கோத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தை தான் செக் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த இங்கே வைக்கலாமா இல்லை கொஞ்சம் கீழே இறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிற்கவே இல்லை. இந்த வேஷ்டியில் வந்துட்டு டபுள் சைட் டேப்பு ஒட்டவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிற்க வச்சது. அதுவும் அவ்வளோ பின்னு போட்டு என்னென்னமோ பண்ணி நிற்க வச்சுருந்தோம். சரி பசங்க வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தம்பியை கூட்டிகிட்டு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரங்காளி அம்மன் கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ அந்த டைனிங் டேபிள்லேயே கேக் வெட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த டேபிள் மேலே வந்துட்டு கலர் பேப்பர் ஒட்டிடலாம், அப்புறம் தெரியாது கொஞ்சம் டெக்கரேஷனாக தெரியும்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் பேப்பரை வந்துட்டு டேபிள் மேலே ஃபுல்லாக ஒட்ட சொல்லிட்டேன். ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40-45 பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு வீட்டிலே தான் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறதுனால வந்துட்டு இலை வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வாழைமரம் நிறையா இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவோட பையனும் சேர்ந்து வாழை இலை எடுக்க போயிட்டோம்.
நிறைய இலை பார்த்திங்கன்னா காற்றடிச்சு கிழிஞ்சிடுச்சு. பக்கத்து வீடு தம்பி தான் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ ஏறிலாம் கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்து கொடுத்தான். கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் இலையை வச்சு எத்தனை இலை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் இலை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இலை எடுத்து கிழிச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கொஞ்சம் அதுலேயே வந்து ஒரு 40-45 இலைக்கிட்ட சேர்ந்துடுச்சு. அதுவே போதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நைட்டுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா முனியாண்டி விலாஸில் பரோட்டா வாங்கிட்டு அப்புறம் மந்தி பிரியாணியில் 2 பக்கெட் வாங்கிடலாம். சிக்கன் மட்டும் வீட்டில் வந்துட்டு 65யும் சிக்கன் கிரேவியும் நம்ம வீட்லேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அம்மாவும் அத்தையும் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அத்தையும் சமையல் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்துட்டு டெக்கரேஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி பேக்ட்ராப்புக்கு வந்துட்டு நம்ம மந்த் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு கடையில் கொடுத்துருந்தாங்க, இன்னும் கொடுக்கல. அதனால வந்துட்டு அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு பலூன் ஊத ஆரம்பிச்சிட்டோம். அத்தை பையன் வந்துட்டு பலூனை பம்ப் பண்ணி கொடுக்க நான் அதை நாட் போட்டுட்டு இருந்தேன். நாங்கள் டிவி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சாங் தான் ஓடிட்டுருக்கோம். நேடி வந்துட்டு மாமா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால வந்து நியூஸ் வச்சு விட்டாச்சு. பலூன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பம்ப் பண்ணிட்டான். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊதி வச்சிருந்த ஒரு 10-15 பலூன் கிட்ட அதுவாகவே வெடிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு சீலிங்கில் பலூன் விட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் டெக்கரேஷன் ஃபினிஷ் பண்ண மாதிரி தெரியும், இல்லைனா அப்படியே வெறும்னா தெரியும்னு சொல்லிட்டு சீலிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம்னு பிளான் போட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஹாப்பி பர்த்டே லெட்டர் விழுந்துடுச்சு. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அது 2-3 செல்லோ டேப் ஒட்டியிருந்தோம், டபுள் சைட் டேப் ஒட்டியிருந்தோம், எதுவுமே அது வைக்கவே இல்லை. கடைசி நிமிஷம் கேக் கட் பண்ணுற முன்னாடி வரைக்குமே விழுந்துட்டு தான் இருந்துச்சு. சரி கேக் கட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஒட்டி விட்டோம். கடைசியாக கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனே அப்படியே கழண்டு விழுந்துடுச்சு. நல்ல வேலை முன்னாடியே விழுன்னு நினச்சிக்கிட்டோம். இதெல்லாம் செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஃபோட்டோகிராஃபர் வர 5:30க்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னார். ஸோ நானும் போய் கிளம்பிட்டு தம்பியை கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பியை வந்துட்டு நல்லா மதியமே நல்லா தூங்க வச்சுட்டேன். அப்போதான் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் அவன் வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே மதியம் தூங்க வச்சுட்டேன். நான் கிளம்பி வரத்துக்குள்ளே இவங்க வந்து டெக்கரேஷனாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சைட்லலாம் பலூன் வந்துட்டு சரியாகவே நிற்கவே இல்லைன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. செவரில் நிற்காத பலூன்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் கீழே ஒரு டெக்கரேஷன் மாதிரி போட்டாச்சு. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா மந்த் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நான் சும்மா ரேண்டமாக அப்போதைக்கு என்ன இருந்துச்சோ அதை வச்சுட்டு அம்மாவோட போடவே கீழே போட்டு எடுத்தது. நான் பர்டிகுலராக இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுலாம் எடுக்கலை. அப்புறம் 6:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 7 மணி போல் தான் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பர் ஸ்ப்ரே இது எதுவுமே வாங்கவே இல்லைங்க. ஏன்னா கேக் கட் பண்ணால் எல்லாருமே அது கேக்கில் போய் விழுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வாங்கவே இல்லை. லாஸ்ட்டாக நூல் ஸ்ப்ரே மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா அது வந்து அதிகமாக குப்பையாகாது, கேக் மேலே விழாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டில் எங்கள் வீட்டு பெரியவர் வந்துட்டு நான் தான் அதை ஸ்ப்ரே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே அலை. கடைசி வரைக்குமே அவனை சமாதானப்படுத்த முடியவே இல்லை. அம்மா தான் போய் ஏதோ பேசி கூட்டு வந்தாங்க. அதுலேயே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் பார்த்தீங்கன்னா 2 கேக் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள், இன்னொன்று வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கியிருந்தேன். சாக்கோ ட்ரஃபிள் வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு கார்ட்டூன் தீம்லாம் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாண்டன்ட்லாம் எதுவும் வேணாம், ஏன்னா ஃபாண்டன்ட்லாம் அது வேஸ்ட்டு தான், அதனால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபாண்டன்ட் இல்லாமல் ஒரு கார்ட்டூன் தீம் கேக் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னொரு பிளாக் ஃபாரஸ்ட்டு வந்துட்டு நான் அது கஸ்டமைஸில் சும்மா நார்மலாக அப்போதைக்கு போய் கடையில் போய் வாங்கினது தான்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தான் கேக் ஊட்டி விட்டாங்க. கொஞ்ச நேரம் அம்மா தம்பியை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பியை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக வந்து கேக் ஊட்டி விட்டாங்க தம்பிக்கு. அவன் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே அதிகமாக போகவே மாட்டான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா கேக் கொடுக்குறேன்னு சொல்லவும் எல்லார்ட்டையுமே பாஞ்சு பாஞ்சு போய் ஆன்னு வாயை பொழக்கிறான். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் சமத்து குட்டியே அழகவே இல்லைங்க. எல்லார்ட்டையுமே போயிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு கேக்லாம் நல்லா எல்லார்ட்டையுமே ஆன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டு கத்தி கத்தி தம்பியை சிரிப்பு மூட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான் தம்பி அன்னைக்கு. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்ட மாதிரிக்கு இந்த டேபிள் எடுத்து திரும்ப உள்ளார போட்டுட்டு இதே இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்தோம். ஃபைனலாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் ஒரு 9 மணிக்கிட்டே ஆயிடுச்சுங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு. சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரோட்டா, மந்தி பிரியாணி, முட்டை, சிக்கன் 65 அப்புறம் சிக்கன் கிரேவி தாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டு சின்னவரோட பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் வீட்டு பெரியவரோட பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. இப்போ அவருக்கு 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு சும்மா அப்போதைக்கு எங்கள் மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருந்தது. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு பையனுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்கரேஷன் ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணது. இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவே பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு என் தங்கச்சி வேதாவும் என் சித்தி பசங்க ஜெஸியும் அபியும் தாங்க. நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுத்தேன். அவங்க தான் ஃபுல்லாகவே வந்துட்டு பண்ணது. எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடியாலாம் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க தான் எனக்கு இதேமாரிலாம் பண்ணி கொடுத்தது. இந்த ஜன்னல்கிட்ட ஹார்ட் மாரி மாட்டுறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொன்றும் எனக்கு நான் பார்த்து பண்ணது. எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக கேட்டாங்க, நீங்களா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருந்தோம் அப்போ டெக்கரேஷன் எல்லாமே. இந்த டெக்கரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு எங்கள் வீட்டு பெரியவரை ஃபோம் ஷீட்டில் பெயிண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பா. அதேமாதிரி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸர் மாதிரி ஒரு பையனை வரைஞ்சி ட்ரா பண்ணியிருப்பா. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு பெரியவரோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துட்டு ஒரு பாக்ஸர் தீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பாக்ஸர் தீமில் தான் பண்ணியிருந்தேன். கேக்கோட பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸர் தீமில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. இது கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பெரியவரோட கேக் கட்டிங் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.